பெண்களை மனுஷியாக கூட மதிக்காத கூட்டம். இந்த மசோதாவை தோற்கடிக்கப்பட்டது எவ்வளவு நியாயம் என்று நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தரணுமா இல்லையா? பிஜேபிக்காரன் ரெண்டு பேர் ஜெயிச்சா கூட மீதி கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ பூரா விலைக்கு வாங்கி ஆட்சி அமைப்பாங்க. மற்றவெல்லாம் கடலை வியாபாரம் பண்ணுவான், பருப்பு வியாபாரம் பண்ணுவான், எண்ணெய் வியாபாரம் பண்ணுவான், புண்ணாக்கு வியாபாரம் பண்ணுவான். இந்த ஆள் மட்டும்தான் எம்பி எம்எல்ஏ வியாபாரம் பண்றவன். அரசுக்கு சொந்தமான தொலைக்காட்சியை பயன்படுத்தி எதிர்கட்சிகளுக்கு எதிராக அரசியல் பிரச்சாரத்தை பிரதமர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். கடந்த 8 ஆண்டு காலமாக தமிழகத்திலே தொடர்ச்சியாக கடந்த பல தேர்தல்களை 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல் என்று சந்தித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமலும், தமிழ்நாட்டுக்கான திட்டங்களுக்கான அனுமதியை வழங்காமலும், தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சமாக நடந்த குமார் அவர்களே, ரகுராமன் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, ஆனந்தராஜ் அவர்களே, வேளா பாலகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய இந்திய நினைக்கலாம் பிஜேபி காரன் 27 இடத்துல தானே நிக்கிறான், மீதி இடத்துல பூரா அதிமுக தானே நிக்குது அல்லது பாமக தானே நிக்குது என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் 2 பேர் ஜெயிச்சா கூட அவன் ஆட்சி அமைப்பான். யாரு? பிஜேபி காரன் 2 பேர் ஜெயிச்சா கூட மீதி கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ பூரா விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சுவாங்க. இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, எம்பிக்களை விலைக்கு வாங்குறது, கவுன்சிலர்களை விலைக்கு வாங்குறதுக்குன்னு அந்த கட்சியில ஒரு பெரிய வியாபாரி இருக்காரு. யார் தெரியுமா அந்த வியாபாரி? அந்த ஆள் பேரு அமித்ஷா. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் மற்றவெல்லாம் கடலை வியாபாரம் பண்ணுவான், பருப்பு வியாபாரம் பண்ணுவான், எண்ணெய் வியாபாரம் பண்ணுவான், புண்ணாக்கு வியாபாரம் பண்ணுவான். இந்த ஆள் மட்டும்தான் எம்பி எம்எல்ஏ வியாபாரம் பண்றவன், இந்த அமித்ஷா மட்டும்தான். இது மாதிரி பல மாநிலங்களில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை தேர்தலிலே தோற்று விடுவார்கள் பிஜேபி காரர்கள். ஆனால் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, கவுன்சிலர்களை விலைக்கு வாங்கி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிற அயோக்கியத்தனமான காரியத்தை நாடு முழுவதும் செய்து கொண்டிருப்பது பிஜேபி. கோவா என்று ஒரு மாநிலம், 2 பேர் தான் பிஜேபி காரன் ஜெயிச்சார், 2 எம்எல்ஏ. மீதி பூரா காங்கிரஸ் எம்எல்ஏ வெற்றி பெற்றார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏக்களை பூரா மொத்தமா விலைக்கு வாங்கி 2 பேர் ஜெயிச்ச பிஜேபி காரன் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்படிப்பட்ட அதிசயத்தை எல்லாம் இதற்கு முன் எப்பயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட கேவலத்தை நாம் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனால் இப்படி எந்த நெறிமுறைக்கும் உட்படாமல், எந்த ஒழுக்கத்துக்கும் கட்டுப்படாமல், எந்த அரசியல் நெறிமுறைகளுக்கும் தங்களை உட்படுத்திக் கொள்ளாமல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் போதும் என்கிற ஒரே நோக்கத்தோடு செயல்படக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி சீரழிந்து போய்விட்டது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் பார்த்தா அவரு நேற்று 8:30 மணிக்கு இந்த குற்றச்சாட்டை, அதாவது பெண்களுக்கு சட்டமன்றம், நாடாளுமன்றங்களில் இடஒதுக்கீடு வழங்குவதை எதிர்கட்சிகள் தடுத்து விட்டார்கள் என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை நடத்துவதற்கு அரசுக்கு சொந்தமான தூரதர்ஷனை அவர் பயன்படுத்துகிறார். இது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்படிதான் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க. நாங்க தூரதர்ஷன்ல இந்த மசோதாவை தோற்கடிக்கப்பட்டது எவ்வளவு நியாயம் என்று நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தரணுமா இல்லையா? அதுதானே சமமான வாய்ப்பு, அதுதானே சட்டப்படி செய்ய வேண்டியது. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீர்கள் என்பதற்காக தூரதர்ஷனை உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்களா? ஆனால் பிரதமர் அவர்கள் அதைத்தான் செய்தார். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்திய தேர்தல் ஆணையத்தை வற்புறுத்த விரும்புகிறேன். தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாறாக அரசுக்கு சொந்தமான தொலைக்காட்சியை பயன்படுத்தி எதிர்கட்சிகளுக்கு எதிராக அரசியல் பிரச்சாரத்தை பிரதமர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்வதற்கான எந்த உரிமையும் அவருக்கு கிடையாது. தேர்தல் நடத்தை விதிகள் என்பது அதற்கு இடம் தரவில்லை. தேர்தல் நடத்தை விதியை மீறிய குற்றத்திற்காக பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன். அப்படிதான் எதிர்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடு. இரண்டாவது நான் என்ன கேட்க விரும்புறேன், காலமாக கம்யூனிஸ்டுகள் பெண்களுக்கு சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் நடத்தி இருக்கிறோம், பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் நடத்தி இருக்கிறோம். அது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் நடத்தி இருக்கிறோம், இப்போது இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி காலத்திலும் நடத்தி இருக்கிறோம். கடைசியாக 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை
பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. எல்லா கட்சிகளும் ஏகமனதாக ஆதரித்தார்கள். யாரும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டாம் என்று, வழங்கக்கூடாது என்று இந்தியாவில் ஒரு கட்சி கூட சொல்லவில்லை. எல்லா கட்சிகளும் ஆதரித்திருக்கிறார். 2023 ஆண்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஏன் கடந்த 3 வருஷமா அமலாக்கல? அமலாக்க வேண்டிய அரசாங்கம் ஏன் கடந்த 3 ஆண்டுகளாக அமலாக்கவில்லை? அப்போது ஏன் அந்த சட்டத்தை அவர் நிறைவேற்றினார்னா, 24 நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களுடைய வாக்குகளை வாரி குவிக்க வேண்டும். ஆகவே ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று நிறைவேற்றினார்கள். இப்போது 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் வாக்குகளை பிஜேபி வாரி குவிக்க வேண்டும். அதற்காக இப்போது ஒரு புதிய சட்டங்களை கொண்டு வருவதற்காக ஒரு நாடகத்தை அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அந்த நாடகம் ராஜினியாக முடிந்துவிட்டது. என்ன நாடகம் அது? என்ன நாடகம் அது? நான் என்ன கேட்க விரும்புறேன், பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறதுன்னா இப்ப 543 இடம் இருக்கு பாராளுமன்றத்தில். 543 எம்பி இருக்கான இந்தியா பூரா. 33% 178 இடங்கள். இந்த 178 இடங்களை வழங்குங்கள். நாளைக்கு நீங்க இந்த சட்டத்தை நாளை கொண்டு வாங்க. நாங்க எல்லாரும் இருகரம் கூப்பி வரவேற்கவும் ஆதரிக்கவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் தயாராக இருக்கிறது. மோடி தயாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இப்போது இருக்கக்கூடிய 543 178 இடங்களை பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்து வரக்கூடிய 2026 வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அமலுக்கு கொண்டு வாருங்கள். நாங்கள் ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எதற்கு தொகுதி மறுவரை என்று நாடகமாடுகிறீர்கள்? எதற்காக தொகுதி எண்ணிக்கை உயர்த்துகிறேன் என்று நாடகத்தை நடத்துகிறீர்கள்? இடஒதுக்கீடு வழங்குவதுதான் உங்களுடைய நோக்கம் என்றால் இருக்கிற 543 வழங்க வேண்டியதுதானே. ஆகவே அவர்களை பொறுத்தவரை பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது என்கிற கடுகளவு நோக்கம் கூட அந்த அளவுக்கு என்னைக்குமே வரப்போறது. ஏன்னா அந்த அளவு பெண்களை மனுஷியாக கூட மதிக்காத கூட்டம் அது. பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்பட வேண்டும். நீ மக்கள் தொகையை காரணமாக காட்டி தமிழ்நாட்டுக்குரிய சதவீதத்தை குறைத்தால் நாங்கள் ஏற்க மாட்டோம். அதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஒரே கருத்து. ஆனா நம்ம எடப்பாடி என்ன சொல்றாரு, 20 இடம் தரேன்னு சொன்னா நீங்க எழுதிட்டீங்களே, 20 இடம் கூட கொடுக்குறேன்னு சொன்னா அதை ஏத்துக்கிட்டு இருக்கலாமே. இது பாமரர்கள் பேசுகிற பேச்சு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்த மாதிரி எல்லாம் கருத்து சொல்லக்கூடாது. சரியா இந்த 20 இடம் உயர்த்துறதா சொன்னது யார் சொன்னான்னு கேட்டா அமித்ஷாவே என்று சொல்லிட்டாரு. ஓ, அவரே சொல்லிட்டாரா அப்படின்னு ஒரு பசங்க கேட்கிற மாதிரி அமித்ஷாவே சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. அவர் சொல்ற வார்த்தைக்கெல்லாம் ஏதாவது உத்தரவாதம் இருக்காங்க? நேற்று ஒரு பேச்சு பேசுவாங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க, நாளைக்கு ஒரு பேச்சு. மத்திய அரசால் விருது வாங்கிய மாநிலங்கள் நம்முடைய மாநிலங்கள். அது என்னமா பிரச்சாரம் பண்ணாங்கன்றீங்க? நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா அப்புறம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் பல பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சோம், நாம் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர், நாம 2 பேருமே குழந்தை, நம்ம 2 பேருமே இப்படிலாம் பேசி தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். 2வது முக்கியமான காரணம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்கள் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அரசு பணிக்கு, தொழில்நுட்பத்துறையில், தனியார் துறையில் பல லட்சக்கணக்கான பெண்கள் பணிக்கு செல்கிறார்கள். பணிக்கு செல்கிற பெண்கள் பல குழந்தைகளை எல்லாம் வளர்க்க முடியாது. அந்த காலத்தில் வீட்டிலேயே இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தது. மக்கள் தொகை 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இப்போது இந்த இடங்களை நாங்கள் ஒதுக்கீடு செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். 2011 இந்தியாவுடைய மக்கள் தொகை 120 கோடி. இப்ப 2026 இந்தியாவுடைய மக்கள் தொகை 148 கோடி. ஏன் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீங்க எடுத்துக்கிற? இப்ப 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போவதற்கான அரசாணை வெளியிட்டாகிவிட்டது. நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாகிவிட்டது. கணக்கெடுப்பு படி தேர்தல் முடிந்தவுடன் துவங்க இருக்கிறது. இந்தியாவின் சில மாநிலங்களில் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு துவங்கிவிட்டது. 2027 புதிதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்ததற்கு பிறகு இந்த தொகுதி மறுவரை என்பதை வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே. இந்த மாதிரியான நியாயமான கேள்விகளை கேட்டா நாங்களாம் ஆதரிக்கிறோம். நான் தான் இப்பயே சொல்றேனே, 543 178 இப்போதே ஒதுக்கு. என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய தங்கைமார்கள், என்னுடைய அக்காமார்கள் யாராவது அந்த பதவிக்கு வர போறாங்க.
அந்நிய தேசத்திலே தான் வரப்போறாங்க எம்பி எம்எல்ஏவா? எங்க வீட்டு பெண்கள் தானே வரப்போகிறார்கள். உடனே அமல்படுத்துவதற்கு என்ன கேடு உனக்கு? ஆகவே இந்த நாடகத்தினுடைய நோக்கம் என்னப்ப, ஒருவேளை மசோதாக்கள் வெற்றி பெற்றிருந்தால் எங்களால் தான் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்தது என்று அவர்கள் பிரச்சாரம் செய்திருப்பார்கள்.